கலஹெட்டிஹேன தேவமாதா ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொண்ட போதே கர்தினால் இதனை குறிப்பிட்டார். கடந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் முதல் கீழ்மட்டத்தில் உள்ளோர் வரை முன்னெடுத்த செயற்பாடுகளால் நீதி அநீதியாக மாறியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அது බලන්න අපේ සමාජයේ දිහා සමාජයේ ගමන් කරන්නේ මොන ක්‍රමයකටද? இன்று எமது சமூகம் எந்த முறையில் செல்கிறது? சமூகத்தில் பெருமதியானது எது? சமூகத்தின் ஒழுக்க சீர், நல்ல எண்ணங்கள், மற்றவர்களுக்கு உதவும் பழக்கம், தம்மை விட மற்றவர்களை விட உயர்வாக எண்ணி நடத்தும் பழக்கம் ஆகிய இருக்கின்றதா? இல்லை. இன்று சமூகத்துக்குள் சுயநலமான விடயங்களே அதிகம் உள்ளன. சமூகத்துக்குள் கொள்கை ஒன்று இல்லாமையே மிகப்பெரிய பிரச்சனையாகும். நமது இலங்கை சமூகத்தில் ஒழுக்கம், நேர்மை, கொள்கையை மதிப்பது, நியாயத்தை நிலைநாட்டுவது ஆகியன இருக்கவில்லை. கடந்த ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பது இப்போது நம் கண்முன்னே தெரிகிறது. இது அழகான நாடு. இது அழகற்று போவதற்கு காரணம் என்ன என்பதும், முழு உலகிலும் கடனாளியாக மாறியது எப்படி என்றும் நமக்கு தெரியும். அது நன்றாக இப்போது தெரிகிறது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த பாரிய கடன்களை சரியான விதத்தில் பயன்படுத்தியிருந்தால் இந்த நாடு இப்போது சிங்கப்பூரையும் தோற்கடித்து முன்னோக்கி சென்றிருக்கும். இந்த சுயநல போக்கான சமூக நிலைமைகளின் ஊடாக மக்கள் களவெடுப்பதற்கு, ஊழலில் ஈடுபடுவதற்கு, சட்டத்தை அநீதியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தலைமைத்துவத்தின் உயர்பீடத்தில் இருப்பவர்கள் முதல் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் வரை கொண்டு சென்ற வேலை திட்டங்களே இந்த நிலைமைகளுக்கு காரணமாக அமைந்தன.